அருஞ்சுனைக்குள் ஒரு சூன்ய உணர்வு. யாரையோ எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போகின்ற ஏக்க வேதனை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏறிட்டு ஏறிட்டு பார்க்கிறார் தெருக்கோடியின் கிழக்கு நுனியை. ராவுத்தர் வருவதாக இருந்தால் இந்த பாதையில் தான் வருவார். கிழக்கு முக்கு திரும்புகிற போதே அவரது சைக்கிள் அடையாளம் தெரிந்துவிடும். கோடிக்கணக்கான சைக்கிள் மணிகளிலும் ராவுத்தர் சைக்கிள் மணியின் ஒளியை துல்லியமாக அடையாளம் கண்டுபிடித்து விடுவார் அருஞ்சுனை. சைக்கிள் மணியின் விசையை அவர் கட்டை விரல் அழுத்துகின்ற விதம், மணிக்கு வலிக்குமா என்ற பதைப்பில் பூ போல அழுத்துகிற விதம், அந்த வித்தியாசமான விதத்தில் வேறுபடுகின்ற மணியோசை அதிர்வின் துல்லியத்தில் கண்டுபிடித்து விடுவார். மைதீன் பாய் வராரே என்று முணுமுணுத்தபடி ஏறிட்டு பார்த்தால் சைக்கிள் தூரத்தில் தெரியும். கிட்ட வர வர குள்ளா தெரியும். கச்சிதமாக நறுக்கி வடிவமைக்கப்பட்ட சிறு தாடி தெரியும். சந்தன கலர் முழுக்கை சட்டை தெரியும். சிரிப்பார். பளிச்சென்று மின்னல் அடிக்கின்ற வெண்ணிற பற்கள். என்ன அருஞ்சுன, எப்படி இருக்கீரு? சைக்கிள் ஹேண்டில் பாரில் 2 பக்கமும் கனத்த 2 பைகள் பெரிதாக தொங்கும். கேரியரில் ஒரு கனத்த பை, கேரியரின் 2 பக்கமும் 2 பைகள். எல்லாமே கனத்த புடைப்பு. எல்லாமே பத்திக்கட்டுகள், ஊதுபத்திகளின் வாசனை மயிலிறகாக நாசியையும் மனசையும் வருடும். பன்னீர் பாட்டில்கள், வாசனை திரவிய புட்டிகள், தலைவலி தைலங்கள். வெள்ளை வேட்டியை வட்ட தையல் போட்டு கட்டியிருப்பார். முழங்காலுக்கு கீழ்வரை முக்கால் காலைதான் வேட்டி மறைக்கும். இதென்ன பாய், வேட்டியை இப்படி வட்டத்தையில் போட்டிருக்கீரு? சைக்கிளில் ஏறுறப்ப இறங்குறப்ப வேட்டி ஒதுங்காம இருக்கிறதுக்கு தான், ஒழுக்கமா இருக்கணும்ல என்று சொல்லுவார். வீட்டு முற்றத்தில் சைக்கிளை நிறுத்தி ஸ்டாண்டு போட்டு கிளிப்பை தட்டி விடுவார். அப்பவும் பார வித்தியாசம் காரணமாக வண்டி எந்த பக்கமாவது சாய்கிறதா என்று கவனித்து அப்படி சாய்கின்ற பக்கத்திற்கு ஸ்டாண்டுக்கு அடியில் ஒரு சிறு கல்லை கால் விரலால் நகர்த்தி முட்டு கொடுத்து கச்சிதப்படுத்துவார். என்ன, நான் கேட்டதுக்கு பதிலே வரலையே என்று மென் சிரிப்போடு வந்து திண்ணையில் உட்கார்வார் மைதீன் பாய். ஏதோ சாக மாட்டாம வீண் கஞ்சி குடிச்சுக்கிட்டு வயசான கிழட்டு சனியனா மண்ணுக்கு பாரமா உக்காந்துருக்கேன் என்று சலிப்பும் விரக்தியும் கூட மென்சிரிப்போடு வெளிப்படுத்துகின்ற அருஞ்சுனை, அவருக்கு வயது 70க்கு மேல் இருக்கும். சதையெல்லாம் காலத்தில் கரைந்தோடிவிட எலும்பும் தோளும் சுருக்கங்களுமாய் குத்துக்கால் வைத்து உட்கார்ந்திருப்பார். பின்மண்டையில் மட்டும் பிறை நிலா மாதிரி 5-6 வெள்ளை ரோமங்கள். மழுக்க சிரைத்த முகத்தில் தொங்குகிற கண்ண சதை தொளி. அல்லா படைப்பில் எதுவுமே வீணில்ல, நீர் மட்டும் எப்படி வீணாவீர்? உம்ம பேத்திகளுக்கு கதை போடுவீர்ல, வீட்டு வாசலுக்கு காவலா இருப்பீர்ல, உம்ம மகனுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்லுவீர்ல, அது போதுமா? வீட்டில் ஒரு பெரிய ஆள் இருந்தா பெருமாள் இருந்த மாதிரி வீட்டுக்கே தனி மரியாதை. நீர் இல்லைனா நான் யாரை பார்க்க வரப்போறேன்? அருஞ்சுனையின் மருமகள் வாசலில் வந்து நின்றார். இன்முகம் காட்டி சிரித்தார். வாங்க ராவுத்தரையா என்று சொன்னார். ஆமாம்மா, நீ நல்லா இருக்கிறியா என்று ராவுத்தர் கேட்டார். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் காலமும் கதையும் நடந்துக்கிட்டு போகுது. கனிந்த சொற்களில் அடக்கமாக சொல்லிவிட்டு உடம்பை உள்ளெழுத்து கொள்வதற்கு முன்பு, மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருங்க, தண்ணி கொண்டாரேன் என்று சொல்லி உள்ளே போனாள். உமக்கு வாய்ச்ச மருமக தங்கமான புள்ள, கிணத்துல நிறகுடம். எனக்கும் வாய்ச்சாலே ஒரு ராட்சசி, தங்கச்சி மக, தாய் மாமாங்கிற பாசம். அதை சொல்லும். நீர் கொடுத்து வச்ச புண்ணியவா. வீண் கஞ்சி மண்ணுக்கு பாரம்னு வெறும் ஜலிப்பு சலிக்கிறீரே. சின்ன தட்டில் கருப்பட்டி மிட்டாயும் காராச்சேவும் எடுத்து வந்து ராவுத்தர் பக்கத்தில் வைக்கிறாள். தண்ணீர் ததும்புகின்ற செம்பையும் வைக்கிறாள். அருஞ்சுனைக்கு ஒரு சின்ன தட்டு, அதில் அவித்து தாளித்த பாசி பயிறு. மாமா, உடம்புக்கு இதுதான் ஒத்துக்கும், நீங்கள் வித்தியாசமாக எடுத்துக்கிடாதீங்க, சாப்பிட்டுங்க ராவுத்தர் ஐயா என்று சொன்னாள். இருக்கட்டும் இருக்கட்டும் என்ற மைதீன் பாய் சம்பிரதாய பூர்வமான மறுப்பு. போலியான பிகு எதுவுமில்லாமல் சொந்த வீட்டில் போல சகஜமான உரிமை பாவனையில் கருப்பட்டி மிட்டாயை எடுத்து கடித்தார். மனசின் அத்தனை நரம்புகளிலும் இனிப்பின் பரவல். சங்கிலி பின்னலான வளைவோடு நீள்கின்ற கருப்பட்டி மிட்டாயை கடித்து கொண்டே சொன்னார் மைதீன் பாய். இந்த பலகாரம் நம்ம ஏரியாவில் மட்டும்தான் கிடைக்குது, மதுரையில் கூட இருக்கிறது இல்லை.
ஆனா இதோட ருசி லட்டுல கூட வர்றதில்ல. முந்தி கருப்பட்டியில போடுறப்ப இதை விட ருசியா இருந்துச்சு. இப்ப மண்டை வெள்ளத்துல போடுறாங்க. அப்பவும் இதோட ருசியை பீட் பண்ண உலகத்துல ஒண்ணுமே இல்லை என்று சொன்னார். உங்க சங்கரங்கோவில் பிரியாணி உலக ஃபேமஸ்ல என்று அருஞ்சுனை சொன்னார். ஆமா, அதுவும் நெசந்தான். அருஞ்சுனை பாசிப்பயிரை அள்ளி வாயில் போட்டார். ஒன்றிரண்டு மிளகாய் வத்தல் துண்டுகளை பொறுக்கி வெளியே போட்டார். பாசிப்பயிரை மென்று கொண்டே பேச்சு கொடுத்தார். 2 பேருக்கும் அள்ளிவிடவும் வாங்கி கட்டவும் விஷயங்கள் இருந்தன. சங்கரன் கோவிலில் நடந்த சிறு சிறு சம்பவங்கள், விபத்துகள், குடும்ப உறவுகளுக்குள் நடந்த நிகழ்வுகள், அழுகைகள், மோதல்கள் என்று மைதீன்பாய் பேச, பழைய காலத்து விவசாய முறைகளையும், உரத்துக்காக கொலையறுத்து குப்பையாக்கியதையும், பாம்பு கடிபட்டு வைத்தியம் பார்த்த கதையுமான அருஞ்சுனை பேச, மருமகள் எவர் சில்வர் கிளாஸில் ஆவி பறக்க கொண்டு வந்து வைத்த டீ தண்ணீர், தங்குதடை இல்லாமல் உருண்டோடுகிற உற்சாகமான பேச்சு கச்சேரி, இதை ரொம்ப ருசித்து ரசித்தது அருஞ்சுனைதான். இப்படி மதித்து பேசி மனசை பகிர்வதற்கு ஆளற்ற தனிமை சூன்ய தகுப்பில் வெந்து வெதும்பி கிடப்பவருக்கு மைதீன்பாய் வருகிற நாள் ஒரு திருவிழா மாதிரி. மனசு கிடந்து கொண்டாடும். ஒரு குழந்தை மனசை போல குதூகலிப்பார். பேச்சு வேகத்திலும் அசாம் குண்டுவெடிப்புகளும் மனித உயிர் மாண்டதும் அருஞ்சுனை மனசில் உறுத்தும். அதை பற்றியும் பேசுவோமா? நுனிநாக்கு வரைக்கும் வந்துவிட்ட அந்த நினைவை உள்ளேயே அமுக்கிவிட்டார். வேண்டாம், இவர்கிட்ட அதை பத்தி பேச வேண்டாம். அதே மாதிரி மைதீன்பாய் மனசுக்குள்ளும் அமர்நாத் விஷயம் வந்து உரசியது. நாவுக்குள் வந்து முண்டியது. அதை பத்தி இவர்கிட்ட பேசுவானேன் என்று உள்ளுக்குள்ளேயே மென்று விழுங்கி கொண்டார். மனுஷருக்கு மனுஷரான பழக்கத்துல, ஸ்நேகத்துல பொது விஷயங்களா பேசிட்டு போறதுதான் நல்லது. மத விஷயம் என்னத்துக்கு என்று மைதீன்பாய் மனதுக்குள் ஓடுகின்ற நினைவுகள் அருஞ்சுனை மனசிலும் அதே. லயனை எல்லாம் பார்த்து முடிச்சாச்சா என்று அருஞ்சுனை கேட்டார். சங்கரன் கோயில்ல சைக்கிள்ல எடுத்தா இந்த ஊரு தான் எல்லை, எல்லா கடைகணிகளையும் பார்த்தாச்சு என்று சொன்னார். இந்த ஊர்ல எல்லா கடைகளையும் பார்த்தாச்சா என்று அருஞ்சுனை கேட்டார். பார்த்தாச்சு என்றார் ராவுத்தர். பத்தி வியாபாரம் நல்லா போகுதா என்று கேட்டார். சாமியை நம்பி கும்பிடுற ஜனங்க இருக்கிற வரைக்கும் சாம்பிராணி பத்தி வியாபாரத்துக்கு குறை வராது என்று சொன்னார். எல்லாமே உங்க தயாரிப்பு தானா என்று கேட்க, நம்ம குடும்பத்துக்கே இதுதான தொழில் என்று ராவுத்தர் சொல்ல, காரா சேவையும் தின்று முடித்துவிட்டு செம்பு தண்ணீரையும் வயிறு முட்டை குடித்துவிட்டு டீ தண்ணீரையும் சாப்பிட்டார். வயிறும் மனசும் நிறைந்து ததும்பியதை ஹே அல்லா என்று வஞ்சனை இல்லாமல் வெளிப்படுத்திய மைதீன்பாய் எழுந்து சைக்கிள் பக்கம் போனார். ஒரு ஊதுபத்தி கட்டையும் சிறிய சென்ட் பாட்டிலையும் எடுத்து வந்தார். இது நீங்காத வாடிக்கை. ஏமா என்று அழைத்தார். எட்டி பார்த்த மருமகளிடம் இந்தா தாயி என்று நீட்டினார். அவளும் மறுப்போ பிகுவோ பண்ணாமல் சகஜமான உரிமையோடு சிரித்து கொண்டே வாங்கி கொண்டார். வாங்குவதில் ஓர் அடக்கம், பவ்யம். எங்க மாமா சிநேகத்தால எங்க வீட்டு சாமிக்கு கமகமனு பத்தி வாசம் என்று பெருமிதத்துடன் சொல்லிக் கொள்கிற மருமகள். அப்ப நான் வரட்டா தாயி என்று விடை பெறுகிற மைதீன்பாய். நீ கொடுத்த டீ தண்ணியிலையும் பலகாரத்தையும் சங்கரன் கோயில் போயிடலாம், அம்புட்டு நிறைவு என்று சொல்லிவிட்டு அருஞ்சுனையிடமும் விடை பெற்று கொண்டு சைக்கிள் பக்கம் போய் கிளிப்பை தட்டுவார். வண்டி வட்டமடித்து திரும்பி உருளும். தெருக்கோடியின் கிழக்கு முக்கு வரைக்கும் அவரையும் சைக்கிளையும் இமை தட்டாத மனதாகத்தோடு பார்த்து கொண்டு இருப்பார் அருஞ்சுனை. அவருக்குள் ஒரு பரவச உணர்ச்சியின் பீரிடல், ததும்பி வழிகின்ற மகிழ்வின் தத்தளிப்பு, ராவுத்தரிடம் பேசி பழகி கழிந்த நிமிஷங்களின் இனிமை, மன பகிர்வில் நிகழ்கிற மன விசாலம், சந்தோஷம், மன ததும்பல். ராவுத்தர் 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து விடுவார். 1 நாள் 2 நாள் பிந்தினாலும் வராமல் இருக்க மாட்டார். அவர் வருகிற அந்த நாள் இவருக்கு மகிழ்ச்சி திருநாள். ஏதோ ஊருக்கு போகிற சிறுவருக்கான பரவசமும் குதூகலமும் அவருக்குள் முட்டி மோதும். மைதீன்பாய் வருகையை ரொம்ப ஆவலாக எதிர்பார்ப்பார். நாளை மறுநாள் ராவுத்தர் வருவாரோ, நாளைக்கு வந்துடுவாரோ, எந்நேரம் வரப்போறாரு, கணந்தோறும் எதிர்பார்ப்பு, காதலும் தாகமுமான ஆவல் துடிப்பு. அருஞ்சுனை நாடார் குட்டி போட்ட பூனையாக முணங்கி தவிப்பார். இன்னும் ராவுத்தரை காணலையே, வந்து 2 மாதத்துக்கு மேலாகிவிட்டது, ஆளே வரவில்லை. உடம்புக்கு கிடம்புக்கு சுகமில்லையா?
குடும்பத்தில் ஏதாச்சும் பிரச்சனையா, வேற ஏதாச்சும் சிக்கலோ என பரவலாக எண்ணி மருகி தவிக்கிற இவர் மனசெல்லாம் மைதின் பாய் தான். தெருக்கோடியின் கிழக்கு முக்கையே திரும்ப திரும்ப பார்க்கிறார். ஏக்கமும் ஏமாற்றமும் ஒரு வேதனையாக மனசை வருத்துகிறது, வதைக்கிறது. ஏமாற்றமும் ஏக்கமும் விரக்தி விளிம்பை தொட்டு எதிர்பார்ப்பு வற்றி வடிந்துவிட்ட ஒரு நாளில் அதே சைக்கிள் மணியோசை, மைதின் பாயின் பெல் சத்தம், அழுத்தினால் மணிக்கு வலிக்குமோ என்று மென்மையாக பூ போல அழுத்தி அடிக்கின்ற மணியின் நாக துல்லியம், அருஞ்சுனையின் உயிர் துள்ளல், மனப்பிரவேசம். கிழக்கு முக்கை ஏறிட்டு பார்த்தார். அங்கே மைதின் பாயின் சைக்கிள், அதே குல்லா, அதே சந்தன கலர் முழுக்கை சட்டை, அதே ஊதுபத்தியின் கமகம வாசனையின் மென் வருடல். சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு நிறுத்திவிட்டு வருகிறார். வாரும் வாரும் மைதின் பாய் வாரும், உம்மை காணாம மனசெல்லாம் கிடந்து ஏங்கி போயிட்டேன். வழியை பார்த்து பார்த்து கண்ணு பூத்து போச்சு. பாவனையற்று குதூகலத்தை கொட்டுகிற அருஞ்சுனையை பார்க்கின்ற மைதின் பாய் கலற்றிய குல்லாவை மடியில் வைத்து கொண்டு திண்ணையில் உட்காருகிறார். முகத்தில் ஓர் அசாத்திய வாட்டம், வெட்டி வெயிலில் எரிந்த பூங்கொடியின் முகவாட்டம். ஏன் முகவாடியிருக்கு? குடும்பத்தில் ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை, அதெல்லாம் குத்துக்கல் மாதிரி நான் இருக்கேன் என்று அவர் சொல்ல, பிறகு என்னத்துக்கு வரல? லைனுக்கு வர்றதுக்கே மனசு இல்லை, மனசே கிடந்து கசந்து அலறுது. ஏன் அப்படி என்னாச்சு? அருஞ்சுனையின் முகத்தை ஏறிட்டு பார்க்கிற மைதின் பாய், அவரது கண்ணில் வெட்டுண்ட பள்ளிவாளின் துடிப்பு, முகமெல்லாம் வருத்த நிழல். சொல்லும் பாய், என்னாச்சு? அருஞ்சுனையின் மன பதைப்பு என்னவோ ஏதோவென்று தவிக்கின்ற தவிப்பு. அருஞ்சுன, நீரே சொல்லும். எவனோ எங்கேயோ குண்டு வச்சா நான் என்ன செய்வேன்? என்னமோ நானே குண்டுகளை வச்சுட்டு சைக்கிளில் லைனுக்கு வந்த மாதிரி எல்லா கடைகள்லையும் என்கிட்டயே விசாரிக்காங்க. என்ன பாய் இப்படி குண்டு வெடிக்குன்னு நான் என்ன பதில் சொல்ல? எப்படி சொல்ல? எனக்கு மனசே கிடந்து வேகுது. ஏண்டா இந்த மண்ணில் வந்து பிறந்தோம்னு மனசு வெறுத்து போகுது. சோகமும் குமுறலுமாக சைக்கிளை விரித்து பேசுகின்ற மைதின் பாயின் ஆவேசம் கண்ணில் வந்து முட்டுகிற நீர்த்துளி. திக்கற்று தவிக்கிற அவரது கைகளை வலது கையால் பற்றி ஆதரவாக வருடி அரவணைப்பான சொற்களால் இதமாக பேசுகிற அருஞ்சுனை, உம்ம வேதனையும் வெறுப்பும் எனக்கு புரியுது. என்ன புரியுது? கலக்கமான அவரது குரலின் உடைவு. உம்ம மனுஷரா மட்டும் பார்க்கணும், அதான் மனுஷ பண்பு. உம்ம ராவுத்தரா நினைக்கிறதே தப்பு. அதுலேயும் குண்டுகளை வச்சு கொள்ளுற பயங்கரவாதியா நினைக்கிறது அதை விட கொடூர தப்பு. அருஞ்சுனையின் பாச குழைவான சொற்கள் அவரது ஆன்மாவையே வருடிவிட்டன. கண்ணில் வந்து முட்டிய நீர்த்துளி உடைந்து சிதறி தெரிக்கிறது. அருஞ்சுனையின் உள்ளங்கைக்குள் மைதின் பாயின் கைகள் கதகதப்பை உணர்ந்தன என்றான்.